ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. மணிமேகலை நந்தினியின் அறைக்குள் மெல்ல மிகவும் பவ்யமாக, தேவி, தங்கள் அறைக்குள் வரலாமா என்று அவள் விழித்துக்கொண்டு வர, உடனே மணிமேகலையிடம் நந்தினி, என்னை தேவி என்றோ மகாராணி என்றோ ஒருபோதும் கூப்பிடாதே, அக்கா என்று அழை. அக்கா, அடிக்கடி உங்களிடம் நான் வந்து தொந்தரவு செய்வது உங்களுக்கு கஷ்டமாயிராதல்லவா? நீ அடிக்கடி வந்து தொந்தரவு செய்வது எனக்கு கஷ்டமாய்த்தான் இருக்கும். என்னை விட்டு போகாமல் இங்கேயே இருந்து விட்டாயானால் ஒரு தொந்தரவும் இராது என்று கூறி நந்தினி புன்னகை புரிந்தாள். அந்த புன்னகையில் சொக்கிப்போன மணிமேகலை சற்று நேரம் நந்தினியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்து விட்டு, தங்களைப் போன்ற அழகியை நான் பார்த்ததே இல்லை, சித்திரங்களிலே கூட பார்த்ததில்லை என்று சொன்னாள். பெண்ணே, நீ வேறு என் மீது மோகம் கொண்டு விடாதே. ஏற்கனவே நான் ஒரு மாய மோகினி என்பதாக ஊரெல்லாம் பேச்சாயிருக்கிறது. என் பக்கத்தில் வரும் ஆண் பிள்ளைகளை மயக்கி விடுகிறேன் என்று என்னை பற்றி அவதூறு பேசுகிறார்கள். அக்கா, அப்படி யாராவது அவதூறு பேசுவது என் காதில் மட்டும் விழுந்தால் அவர்களுடைய நாக்கை ஒட்ட அறுத்துவிட்டுதான் மறுகாரியம் பார்ப்பேன் என்றாள் மணிமேகலை. ஊராரை குற்றம் சொல்வதில் பயனில்லை மணிமேகலை. நான் கிழவரை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, அதனால் அப்படித்தான் பேசுவார்கள். மணிமேகலையின் முகம் சுருங்கிற்று. அதை நினைத்தால் எனக்கு கூட வருத்தமாகத்தான் இருக்கிறது. என் தமையனும் சொல்லி வருத்தப்பட்டான். அதற்காக ஒருவரை பற்றி கண்டபடி அவதூறு பேசலாமா என்ன? பேசினால் பேசிக்கொண்டு போகிறார்கள் மணிமேகலை. அப்பேற்பட்ட சீதாதேவியை பற்றி கூடத்தான் ஊரில் அவதூறு பேசினார்கள். அதனால் சீதைக்கு என்ன நஷ்டம் வந்துவிட்டது? என் விஷயம் இருக்கட்டும், உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறதக்கா? அடிக்கள்ளி, இன்று மாலையில் வந்து உன் மனத்தில் உள்ள அந்தரங்கத்தை சொல்லுகிறேன் என்று நீ கூறிவிட்டு போகவில்லையா? இப்போது என்ன சொல்வதற்கு இருக்கிறது என்கிறாயே என்று கூறிவிட்டு நந்தினி மணிமேகலையின் அழகிய கன்னத்தை லேசாக கிள்ளினாள். அக்கா, எப்போதும் எனக்கு இப்படியே தாங்களுடன் இருந்து விட வேண்டும் என்ற ஆசையா இருக்கிறது. எனக்கு சுயம்பரம் வைத்து பெண்களே கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று ஏற்படுத்தினால் நான் தங்களுக்குத்தான் மாலையிடுவேன் என்றாள் மணிமேகலை. என்னை நீ பார்த்து முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை, அதற்குள் இப்படி மாய்மால வார்த்தைகள் பேசுகிறாயே? அதை பற்றி எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு பிரியமான தோழி, உன்னை போல் ஒருத்தி இல்லையே என்று எவ்வளவோ தாப்பப்பட்டு கொண்டிருந்தேன். சோழ நாட்டின் சிற்றரசர் வீட்டு பெண்கள் எல்லோரும் அந்த பழையாறை பிசாசைத்தான் தேடிக்கொண்டு போவார்கள். நீ ஒருத்தியாவது எனக்கு மிச்சம் இருக்கிறாயே. ஆனால் நீ சற்று முன் கூறியது நடவாத காரியம். பெண்ணுக்கு பெண் மாலையிடுவது என்பது உலகில் என்றும் நடந்ததில்லை. யாராவது ஒரு ஆண் பிள்ளையைத்தான் நீ மணந்து கொண்டு தீர வேண்டும். கன்னி பெண்ணாகவே இருந்து விட்டால் என்னக்கா? முடியாது கண்ணே, முடியாது. கன்னி பெண்ணாயிருக்க இந்த உலகம் உன்னை விடவே விடாது. உன் அப்பாவும் அம்மாவும் விடமாட்டார்கள், உன் தமையனும் விடமாட்டான். யாராவது ஒரு ஆண் பிள்ளையின் கழுத்தில் உன்னை கட்டிவிட்டால்தான் அவர்களது மனது நிம்மதியடையும். அப்படி நீ கல்யாணம் செய்து கொள்வது என்று ஏற்பட்டால் யாரை மணந்து கொள்ள பிரியப்படுகிறாய்? சொல்லு. பெயரை குறிப்பிட்டு கேளுங்களுக்கோ, சொல்லுகிறேன். சரி சரி, அப்படியே கேட்கிறேன். சிவபக்தியில் சிறந்த மதுராந்தகத்தேவரை மணந்து கொள்ள விரும்புகிறாயா, அல்லது வீரதீர பராக்கிரமங்கள் மிகுந்த ஆதித்த கரிகாலருக்கு மாலையிட பிரியப்படுகிறாயா? திடீரென்று மணிமேகலை எதையோ நினைத்து கொண்டவள் போல கலகலவென்று வாய்விட்டுச் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் மணிமேகலை? நான் பரிகாசம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டாயா? இந்த விஷயத்தை முடிவு செய்வதற்காகவே என்னை உன் தமையன் இங்கே முக்கியமாக வரச் சொன்னான். இன்னும் சற்று நேரத்தில் கரிகாலர் இங்கே வந்து விடக்கூடும்.
உன் தமையனும் வந்து விடுவான். உன் அந்தரங்கத்தை அறிந்து சொல்லுவதாக அவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றாள் நந்தினி. என் அந்தரங்கம் இன்னதென்று எனக்கே தெரியவில்லையே அக்கா, நான் என்ன செய்யட்டும்? எதற்காகச் சிரித்தாய்? அதையாவது சொல் என்று கேட்டாள் நந்தினி. மதுராந்தகர் பெயரைச் சொன்னதும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. 4 மாதத்துக்கு முன்பு அவர் இந்த வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தாரா? தாங்கள் வழக்கமாக வரும் மூடு பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஒருவரும் பார்க்காமல் திரை போட்டு கொண்டு வந்தார். அந்த புறத்தில் எங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. தாங்கள் தான் வந்திருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். பழுவூர் ராணியே அந்த புறத்துக்கு வரவில்லை என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டிருந்தோம். அக்கா, பெண்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று சற்று முன் சொன்னீர்கள் அல்லவா? மதுராந்தகரை நான் மணந்து கொள்வது ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொள்வது போலத்தான். நந்தினி புன்னகை புரிந்து, ஆம், மதுராந்தகரை நீ விரும்ப மாட்டாய் என்றுதான் நானும் நினைத்தேன். உன் அண்ணனிடமும் சொன்னேன். மதுராந்தகத்தேவர் முன்னமே என் மைத்துனர் மகளை மணந்து கொண்டிருக்கிறார். அவள் ரொம்ப அகம்பாவக்காரி. அவளுடன் உன்னால் ஒரு நாள் கூட வாழ்க்கையை நடத்த முடியாது. அப்படியானால் இளவரசர் கரிகாலரிடம் நீ மனத்தை செலுத்தி விட்டாய் என்று சொல்லு என்றாள் நந்தினி. அப்படியும் சொல்ல மாட்டேன் அக்கா. அவரை நான் பார்த்ததே இல்லை. எப்படி என் மனம் அவரிடம் சென்றிருக்க முடியும்? அடியே, ராஜகுலத்து பெண்கள் பார்த்துவிட்டுத்தான் மனத்தை செலுத்துவது என்பது உண்டா? கதைகளிலும் காவியங்களிலும் சித்திரங்களை பார்த்துவிட்டு கீர்த்தியை கேட்டுவிட்டு காதல் கொண்ட பெண்களை பற்றி நீ அறிந்ததில்லையா? ஆமாம், அறிந்திருக்கிறேன். ஆதித்த கரிகாலர் வீராதி வீரர் என்றும் உலகமெல்லாம் அவர் புகழ் பரவியிருக்கிறதென்றும் அறிந்திருக்கிறேன். அக்கா, வீரபாண்டியனுடைய தலையை ஆதித்த கரிகாலர் ஒரே வெட்டில் வெட்டிவிட்டாரமே, அது உண்மையா? நந்தினியின் முகம் அந்தச் சமயம் எவ்வளவு பயங்கரமாக மாறியது என்பதை மணிமேகலை கவனிக்கவில்லை. நந்தினி சில வினாடி நேரம் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்து விட்டு திரும்பினாள். அதற்குள் அவள் முகம் பழையபடி பார்ப்போரை மயக்கும் மோகன வசீகரத்துடன் விளங்கியது. மணிமேகலை, ஒருவருடைய தலையை ஒரே வெட்டில் வெட்டிவிடுவது பெரிய வீரம் என்று கருதுகிறாயா? அது பயங்கர அசுரத்தனம் இல்லையா என்றாள். நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையக்கா. பகைவனின் தலையை வெட்டுவது வீரமில்லையா? அது எப்படி அசுரத்தனமாகும்? இந்த மாதிரி யோசனை செய்து பார். உனக்கு ரொம்ப வேண்டியவன் ஒருவனை அவனுடைய பகைவன் தலையை வெட்ட வருகிறான் என்று வைத்துக்கொள். உன் தமையனை எண்ணிக்கொள். அல்லது நீ மணம் செய்து கொள்ள உத்தேசித்திருக்கும் காதலன் ஒருவன் இருப்பதாக நினைத்துக்கொள். அவன் காயம்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும்போது இன்னொருவன் அவனுடைய பகைவன் கத்தியை ஓங்கிக் கொண்டு தலையை வெட்ட வருகிறான் என்று எண்ணிக்கொள். அப்படி வெட்ட வருகிறவனுடைய வீரத்தை நீ மெச்சி பாராட்டுவாயா என்று கேட்டாள் பழுவூர் ராணி. மணிமேகலை சற்று யோசித்துவிட்டு, அக்கா, மிக விசித்திரமான கேள்வி நீங்கள் கேட்கிறீர்கள். ஆயினும் எனக்கு தோன்றும் மறுமொழியைச் சொல்லுகிறேன். அத்தகைய நிலைமை எனக்கு ஏற்பட்டால் நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். கொல்ல வருகிறவனுடைய கையிலிருந்து கத்தியை பிடுங்கி அவனை நான் குத்திக் கொன்று விடுவேன் என்றாள். நந்தினி மணிமேகலையை ஆர்வத்துடன் கட்டித் தழுவிக்கொண்டாள். என் கண்ணே, நல்ல மறுமொழி சொன்னாய். இவ்வளவு புத்திசாலியாகிய உனக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்று கவலையாயிருக்கிறது. ஆதித்த கரிகாலர் கூட உனக்கு தக்க மணவாளர் ஆவாரா என்பது சந்தேகம்தான் என்றாள் நந்தினி. நானும் அப்படித்தான் எண்ணுகிறேன். கரிகாலருடைய குணாதிசயங்களைப் பற்றி கேட்ட பிறகு அவரை நினைத்தால் எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. என்னுடைய அந்தரங்கத்தை, என் மனத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லட்டுமாக்கா என்று கேட்டாள் மணிமேகலை. நந்தினி மணிமேகலையின் முகவாயை சற்று நிமிர்த்தி பிடித்து கொண்டு அவளுடைய மலர்ந்த கண்களை ஊடுருவி நோக்கினாள். என் கண்மணி, உன் அந்தரங்கத்தை நீ என்னிடம் சொல்லாமல் வைத்துக் கொள்வதே நல்லது. பார்க்கப் போனால் உனக்கு நான் பழக்கமாகி முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை. நெடுநாள் பழகிய தோழிகளிடம் அந்தரங்கத்தைச் சொல்ல வேண்டும் என்றாள். இல்லை அக்கா, உங்களை பார்த்தால் எனக்கு வெகுநாள் பழக்கமான தோழி மாதிரியே தோன்றுகிறது. யாரிடமும் சொல்லாத விஷயத்தை தங்களிடமும் சொல்லும்படி என் உள்ளம் தூண்டுகிறது. யாரிடமும் கேட்கக்கூடாத காரியத்தை தங்களிடம் கேட்கும் தைரியமும் உண்டாகிறது. அப்படியானால் கேளடி கண்ணே, உருவழி தோற்றம் என்று கதைகளில் சொல்லுகிறார்களே, அது உண்மையாக ஏற்படக்கூடுமாக்கா? நம் எதிரில் ஒருவர் இல்லாத போது அவர் இருப்பது போல தோன்றுமா? சில சமயங்களில் அப்படி தோன்றும். ஒருவரிடம் நாம் அதிகமான ஆசை வைத்திருந்தால் அவருடைய உருவம் எதிரில் இல்லாவிட்டாலும் இருப்பது போல தோன்றும். ஒருவரிடம் அதிகமான துவேஷம் வைத்திருந்தால் அவருடைய உருவமும் தோற்றமளிக்கும். மாயக்கண்ணனுடைய கதை நீ கேட்டதில்லையா மணிமேகலை?
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கணப்பொழுதுல முக பாவங்களை மாற்றிக்கொள்ற திறமையை போலவே பேச்சிலையும் போட்டு வாங்குற அபார ஆற்றல் நந்தினிக்கு இருப்பதை பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரையில 3 பெண்களுடன் மட்டுமே முக்கியமா உரையாடி இருக்கிறாள் என்பதையும் கவனிக்கிறோம். குந்தவை நவராத்திரியை ஒட்டி வந்திருந்த போது பேச்சை கொடூர ஆயுதமா பயன்படுத்தி துடிக்க வச்சது நினைவிருக்கும். ராக்கம்மா வலிய வந்து பேசினாள். கோடிக்கரை காட்டுக்குள்ள மந்திரவாதி காத்திருப்பதாக சொன்னதும் நந்தினிக்கு வியப்பு தான். இருந்தாலும் அவளை ரொம்ப நெருங்க விடல. மணிமேகலை தான் நடத்திக்கிட்டு வந்திருக்கிற நாடகத்தின் உச்சகட்டம் இந்த பெண்ணின் வீட்டில் தான் ஏற்பாடு ஆகியிருக்குது. ஐயனார் கோவிலுக்கும் வேட்ட மண்டபத்துக்கும் நடுவில் அடியாட்களின் நடமாட்டம் மும்முரமாக இருக்குது. வேட்ட மண்டபத்து தூசிய தட்ட இடும்பன்காரி உள்ள இருக்கவே இருக்கான். கோட்டைக்கு வெளியே நாயோடு சுற்றிக்கிட்டு இருக்கான் தேவராளன். இந்த நிலையில் ஒரு பெண்ணின் துணை வேணுமே. உன் அண்ணன் அல்லது உன் உள்ளம் கவர்ந்தவன் காயம் பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும்போது இன்னொருவன் அவனுடைய பகைவன் கத்தியை ஓங்கிக்கிட்டு தலையை வெட்ட வர்றான்னு நினச்சிக்கோ. வெட்ட வரவனுடைய வீரத்தை நீ மெச்சி பாராட்டுவாயா? இதுக்கு மணிமேகலை சொன்ன மறுமொழி நந்தினியை பூரிக்க செய்திட்டது. மணிமேகலை தனக்கு சரியான பெண் துணைதான். சாமர்த்தியத்தை பாருங்க. மணிமேகலையின் துணைவர் நல்லவரா அமையணுமேன்னு கவலை வந்துடுச்சு. ஆதித்த கரிகாரர் கூட அவளுக்கு ஏற்ற மணவாளர் ஆவாரா என்பது கூட சந்தேகம்தான். எப்படி? கதையோட்டத்தின் இந்த பகுதியில் இடம்பெற்ற சில சொற்கள், தொடர்கள், செய்திகள். அவதூறு ஒருத்தரை களங்கப்படுத்துகிற நோக்கத்துடன் தூற்றும் பழிச்சொல். மாய்மால வார்த்தைகள் அனுதாபம் கிடைக்க பயன்படுத்துகிற ஏமாற்று சொற்கள். சுருக்கமாக சொல்கிறதானா பாசாங்கு. சித்திரங்களை பார்த்துட்டும் கீர்த்தியை கேட்டுட்டும் காதல் கொண்ட பெண்களை பற்றி நீ அறிந்ததில்லையா? இப்படி நந்தினி மணிமேகலையை கேட்டபோது உடனே நம் நினைவுக்கு வருவது நள தமயந்தி கதை. நிடத நாட்டு மன்னன் நளனின் புகழை கேள்விப்பட்ட விதர்ப நாட்டு இளவரசி தமயந்தி மனக்கண்ணில் கண்ட அவன் உருவத்தை வரையச் செய்து அதை பார்த்து கசிந்து உருகினாளாம். உருவெளி தோற்றம். இடைவிடாத நினைப்பினால எதிரில் இருக்கிறது போலவே தோன்றும் பொய் தோற்றம். இதை வெளிப்பாடு கண்டு வருந்தல். இப்படி மனநிலைகளில் ஒன்றா கருதுவது இலக்கிய மரபு. மனசோடு இயங்கும் முறையும் புலன்களின் வெளிப்பாடும் இணைவதால கடந்த கால அனுபவங்கள், நிகழ்கால காட்சிகள் ஏற்படுத்துகிற ஒரு வகை குழப்பம். இது உளவியல் தர்ற விளக்கம். நேயர்களே, உங்கள் ரகசியங்களை எல்லாம் என்னிடம் சொல்லாதேன்னு சொல்லி மணிமேகலையை நந்தினி தூண்டினதை நிழலில் வச்சுப்போம். அடுத்த பகுதியில் சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.